அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய லேட்டஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் டிஆர்பி ஆன்சர் கீக்கு அப்புறமா கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த லேட்டஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் வாங்கணும். அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரி, இந்த பிசி, எம்பிசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க். அதாவது 150 மார்க்ஸுக்கு இந்த 75 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். அப்போ இந்த தடவை பாஸ் மார்க் வாங்குறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அப்போது மேக்ஸிமம் பாஸ் மார்க் 75 மார்க்ஸ் வாங்கினாலே இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த முறை. சரிங்களா? அப்போது இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாம். அப்போ கண்டிப்பாக 75 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். 70 மார்க்ஸு 72 அவங்க எல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்போ பாருங்கள், அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸு அப்போது 75 மார்க்ஸ் எடுத்தாலே மேக்ஸிமம் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸை பாருங்கள். அப்போ இந்த ஜென்ரல் டர்ன் பார்த்திங்கன்னா 90 அபோவ் 90 மார்க்ஸுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்துட்டு போஸ்டிங் வாய்ப்பு இருக்குது. 90 அபோவ் மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா சரிங்களா, அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 99.9% வாய்ப்பு இருக்குது. 90க்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா போஸ்டிங் வாய்ப்பு அவ்வளோ இருக்குது. அடுத்தபடியாக இந்த பிசி, அப்போது இந்த பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ 80 to 90 மார்க்ஸ் சரிங்களா. பிசி கேட்டகரி 80 to 90 மார்க்ஸு. சப்போஸ் தமிழ் மீடியமாக இருக்கிறாங்க, இந்த பிஎஸ்டிஎம்மாக இருந்துச்சுன்னா அதை விட என்ன செய்யும், கம்மியாகலாம். அப்போ இந்த ரேஞ்ச் உங்களுடைய மார்க்ஸ் பிசி கேட்டகரியில் இந்த ரேஞ்ச் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போது இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 80 to 90 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு பிசி கேட்டகரியில் எல்லாமே வந்துடும் சரிங்களா. பிசி முஸ்லீமு, பிசி உமன், ஸோ அந்த எல்லா கேட்டகரியுமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஓகே, அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே போதும், கண்டிப்பாக அவங்களுக்கு சிவி வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு சிவி வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா இந்த 75 to 80 ஆர் 85 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சு அப்போ அதாவது பாஸ் மார்க் வாங்கினாலே போதும் இல்லையா. அப்போ பாஸ் மார்க் வாங்கினாலே கண்டிப்பாக சிவிக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறை சரிங்களா. எம்பிசி கேட்டகரி இப்போ 75 to 85 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பாக சிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடியாக எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 70 தொட்டாலே போதும் சரிங்களா. 70 மார்க்ஸு அவங்க வந்து வாங்கினாலே போதும், சிவிக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் 99% சரி 99.9% அவங்க வந்துட்டு சிவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது உங்களுடைய மார்க்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த முறை இந்த பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்ஸு நம்ம பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொடிக்ஷன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸை போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கான சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த முறை எக்ஸ்ட்ராவாக போஸ்டிங் ஏதாவது உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறதும் பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இந்த போஸ்டிங் வாய்ப்பு வந்து ரெட்டிப்பு ஆக்கப்படும். ஸோ இந்த போஸ்டிங் வேக்கன்சிஸ் வந்து 2 மடங்காக அதிகரிக்கப்படும். ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால்
இந்த முறை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஓகே. அப்போது இதுதான் லேட்டஸ்ட்டு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா? அப்போது அடுத்தபடியாக இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ஃபார்ம் மூலமாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ யார் யார் என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை வந்துட்டு நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.